வந்தவாசி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் பச்சிளம் குழந்தை உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹாஜா ஷெரீஃபிடம் கேட்டறியலாம். ஹாஜா ஷெரீப், என்ன நடந்துச்சு, விளக்கமா சொல்லுங்க. வணக்கம் மணிமாறன். வந்தவாசி அரசு மருத்துவமனையிலே கடந்த 3 நாட்களாக 6 மாத கை குழந்தை சிகிச்சை பெற்று வருகிறது. இதில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் சரியான முறையிலே சிகிச்சை அளிக்கப்படவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையின் பெற்றோர்கள் மருத்துவமனையின் வளாகத்திலே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரமாக அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையிடம் மருத்துவ அலுவலர்கள் யாரும் பேச வராத காரணத்தினால் உடனடியாக அந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மருத்துவமனையின் வாயிலே அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது சம்பந்தமாக மருத்துவமனை வாயிலில் சார் ஆட்சியர் அனாமிகா மற்றும் மருத்துவ இணை இயக்குனர் பாபு மற்றும் ஏழுமலை ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முறையில் 1 மாதத்திற்குள் இந்த மருத்துவமனையிலே உள்கட்டமைப்பு மற்றும் அலுவலர்கள் பற்றாக்குறையை போக்குவதாகவும் அந்த குழந்தைக்கு உரிய நிவாரணத்தை ஏற்படுத்தி தருவதாகவும் மேலும் அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்ததன் அடிப்படையிலே தற்போது சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ஹாஜா ஷெரீப்.